நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நான் என்னடி இல்லாத ஒன்னையா உன்னை கேட்கணுங்கிற? நீ உன் புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு தான் சொல்ற. அதை ஏண்டி வேண்டாங்கிற? ரஞ்சிதம், ஏன் ரஞ்சிதம் நீ புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? வேண்டாம் ரஞ்சிதம், கவி என் தங்கச்சி. என்னடி தங்கச்சி? அவ உனக்காக அவ வாழ்க்கையை விட்டு கொடுப்பாளா? இங்க பாரு ரஞ்சிதம், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. ஆனா அவ வாழ்க்கையை அழிச்சிட்டு நான் என்னோட வாழ்க்கையை வாழ ஆசைப்படல, ஆசைப்படவும் மாட்டேன். அஞ்சலியை காணோம். திடீர்னு காணாம போயிடுறாங்க. வீட்டில் யார்கிட்ட கேட்டா அதுக்கும் கோச்சுப்பாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? அஞ்சலி எங்க அங்கிள் காணோம்? மார்க்கெட் போயிருக்கான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. ஓ, என்ன அங்கிள், அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கு. இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு மார்க்கெட் அனுப்புறாங்க? நான் எவ்வளவு சொன்ன மாப்பிள்ள, அவ கேட்க மாட்டேங்கிறா. நானே போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. சரி அங்கிள். சரி மாப்பிள்ள. ஹலோ, சொல்லுங்க அனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க லவ் ஸ்டோரிலாம்? அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு சிஸ்டர். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன சொல்ற என் ஃப்ரெண்டு? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சிஸ்டர். நீங்க கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு திரும்ப அதையே சொல்றாங்க. நானும் கவியும் 5 வருஷமா லவ் பண்ணது, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் போனதெல்லாம் உண்மைதான். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் கவி மேல ஒரு துளி கூட காதலோ அவ கூட வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்ல. அதுக்காக நான் கவியை தப்பானவ கெட்ட பொண்ணுன்னு சொல்லல. என் மனசுக்குள்ள கவி மேல அப்படி ஒரு எண்ணமே வரல. எனக்கு பழசெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனா நானும் எவ்வளவோ யோசிச்சு பாக்குறேன். எனக்கு கவி கூட இருந்த எந்த ஞாபகமும் வரல. நானும் கவி நம்ம லவ் பண்ண பொண்ணுதான்னு நினைச்சு யோசிச்ச கூட ஒரு செகண்ட் அவ திங்கிங்கோ அவன் ஞாபகமோ கூட வரவே இல்லை. எனக்கு கவி அந்நியமாவே தான் தெரியுறா. ஆனா அஞ்சலி இன்னொருத்தரோட ஒய்ஃப், இன்னொருத்தர் கூட வாழ்ந்தவங்க. ஆனா என்னன்னே தெரியல. எங்க அம்மா மறுபடியும் உயிரோட வந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தவிப்பு அவங்கள பார்த்தாலே வருது. அவங்கள பார்க்கும்போது, அவங்க பக்கத்துல இருக்கும்போது, அவங்க எனக்கு தூரத்துல இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு அவங்கள கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டாம், அவங்கள நான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும். அப்படிதாங்க என் மனசுக்குள்ள தோணுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இவங்களை விட்டுட்டு கவியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அத சொன்னா உங்க ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. நீ போன கூட நானே சொல்லிக்கிறேன் சார். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் சார், அவளுக்கு உங்க மேல ஒரு லவ் இருக்கு சார். அவளுக்கு உங்க மேல ஒரு அன்பு இருக்கு சார். சார் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சார் நீங்க உங்க லவ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவ உங்களை சோதிக்கிறா சார். சார் அதனால நீங்க அஞ்சலி மேல வச்சிருக்க அன்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க சார். அவளுக்கு ஏதாவது
தியாகம் பண்ற மாதிரி எதனா ஒண்ணு பண்ணுங்க சார். ஐயோ, அவரு நம்மளுக்காக இந்த அளவுக்கு தியாகம் பண்றாரேன்னு அப்படின்னு அவளை நினைக்க வைக்கணும் சார். சார், நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இனிமே உங்க கையில தான் சார் இருக்கு. இனிமே நீ தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். சரிங்க பிரதர், நான் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். விக்கி சாரி அஞ்சலியும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வச்சிடணும். ஆமாண்டா, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ம்? பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்காங்க. சரி, நாமளும் மார்க்கெட்டுக்கு போவோம். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். ஏய், என்னடி போறேன்னு சொல்ற? போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி, நான் போயிட்டு வரேன். ஏய், இருடி. வந்தது வந்துட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப எதுக்கு சாப்பாடு? எப்பவாது தான் வர, நீ சாப்பிட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. உனக்காகவே பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம். சித்ரா, போட்டு எடுத்துட்டு வாயே. அத்தை, என்னங்க? அஞ்சலி, நான் உனக்கு என் கையால ஊட்டி விடட்டுமா?